World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக, எப்போதுமே ஒவ்வொரு மாதமும் வித்தியாசமான தலைப்பில் ஒரு கருத்துக்களை சேகரித்து அதை உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பேப்பரில் எழுதி நமக்காக நல்ல கருத்துக்களை கொடுத்துட்ருக்கார். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம சேலம் ராஜநிலை ஜோதிடர் திரு அருண்ராம் ஐயா அவர்கள் காதல் முதல் கல்யாணம் வரை என்ற தலைப்பில் மிக அழகாக பேச வந்துள்ளார். ஐயா அவர்களை சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். 34வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஜோதிட பிரபஞ்ச குழு தலைவர் திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்களுக்கும் திரு BK திருப்பதி ராஜா ஐயா அவர்களுக்கும் எங்கள் பொருளாளர் திரு முருகானந்தம் ஐயா அவர்களுக்கும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி உரிமை நிறுவனர் திரு முத்துப்பாண்டி அவர்களுக்கும் அவரது உதவியாளர் திரு கதிர் ஐயா அவர்களுக்கும் திரு துணை செயலாளர் திரு தனபாகியம் அம்மா அவர்களுக்கும் இது அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, கிரகங்கள் இயக்குகின்றன, மனிதன் இயங்குகிறான். வெற்றியாளர்கள் வெற்றி தரும் எண்களுடன் பயணிக்கின்றனர். காதல் முதல் கல்யாணம் வரை இந்த 34வது மாதாந்திர கருத்தரங்கத்தில் இந்த தலைப்பில் பேச வாய்ப்பளித்த திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக நம்ம ஒவ்வொரு மாதமும் ராஜநிலை எண்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். இதில் இந்த தடவை ஒரு வித்தியாசமான டாப்பிக்கு. இந்த டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருத்தர் பேசினதுக்கு அப்புறமா ஃபோன்ஸ் கால்ஸ் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இது பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. ஒரு மனிதன் நல்லா உயர்வாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் போய் நீ கீழே விழ போகிற, இவர் விழ போகிறாரு அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஜோதிட பிரபஞ்ச குழுவில் நான் பேசும்போது ஒரு நம்பர் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த எண் ஜாக்கிரதையாக இருங்க, இந்த எண் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி தெரியும்னு நினைக்கிறேன். பைஜூஸ் நிறையா தெரியுமா? அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் படிப்பு சொல்லி கொடுத்த பைஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தோட சொத்து மதிப்பு, அதாவது ஒரு மனுஷன் உயரத்தில் இருக்கான், நாம் சொல்கிறோம் இவன் கீழே விழ போகிறான், இந்த நம்பர் உள்ளவங்க விழுந்துருவாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் என்ன நினைக்கிறோன்னா, அவன்லாம் எங்கே விழ போகிறான் அப்படின்னு. இந்த பைஜூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 24 ஒரு 4 வருஷத்துக்குள்ளார ஏறி இறங்கி இருக்காங்க. சும்மா ₹1 ₹2 இல்லைங்க, 17,545 கோடி 17,545 கோடி வச்சிருந்த ஒரு நிறுவனம் இன்னைக்கு ஜீரோ. அந்த பைஜூஸ் அப்படிங்கிறவன் கிரிக்கெட் வேர்ல்டு கப் மேட்ச் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட பேட்ச் பிளேயருங்க இதில் வரும் பைஜூஸ்ன்னு போட்டுட்டு, அந்த அளவுக்கு வந்த நிறுவனம் காலி கோவிந்தா. சம்பளமே கொடுக்க முடியல வேலை செய்கிறவனுங்களுக்கு, அப்படி போயிருக்கு. அந்த நிறுவனத்தோட எண் 13. அதோட பிரமிட் எண்ணுக்கு சொல்லக்கூடியது 57. பைஜூஸ்ன்னு போய் போட்டால் இது வருது. அப்போது ஒரு நிறுவனம் அத்தனை கோடி சம்பாதிச்சுட்டு போகும்போது இவன்லாம் விழ போகிறானா அப்படின்னா கண்டிப்பாக விழுந்துருவோம். என்றைக்குனாலும் விழும்போது அது என்றைக்கு விழுவுன்னு தெரியாதே தவிர விழுவது உறுதி. ஃபோன் நம்பர் பேசும்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தர் பேசினார். அவர் நம்பர் நான் சிஸ்டத்தில் உட்காந்துருக்கேன், போட்டு ஆட் பண்ணால் ஒன்று 57 வருது. அவர்கிட்ட கேட்குறேன் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இல்லை சார், எத்தனை வருஷமா? 10 வருஷமா. என்ன போகுது? ஏற்கனவே ராஜநிலை இந்த குழந்தைங்களை பற்றி பேசினாங்க. அவங்க சொல்கிற மாதிரி ஃபோன் நம்பரை மாற்றி குழந்தைய பெற்றுக்க வேண்டியது தான். இப்போ இந்த எண்கள் நாங்கள் சொல்கிறது என்ன, இங்கே ஜோதிட பிரபஞ்ச குழுவில் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஜோதிடத்தை மருத்துவத்தை போலவும் ஜோதிடரை மருத்துவரை போலவும் அணுகணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது
ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுது, நீங்கள் எமர்ஜென்சி வார்டுக்குள்ளே வந்தீங்கன்னா எமர்ஜென்சி வார்டில் இருந்து ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி ஆப்ரேஷனில் இருந்து அடுத்தது ஐசியூ அந்த சிச்சுவேஷனில் இருந்து நார்மல் வார்டு கொண்டு வந்து நார்மல் வார்டில் ஒரு 10 நாள் வச்சுருந்து அதுக்கப்புறமா ஜென்ரல் வார்டுக்கு ரூமுக்கு அனுப்பி ரூமில் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். இதுதானே ப்ரொசீஜரு. ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா இதுதான் ப்ரொசீஜர். ஆனால் நீங்கள் நேராக நார்மலில் எமர்ஜென்சிக்கு வராமல் எமர்ஜென்சிக்கு வரும்போதே டெட் பாடியாக வந்தால் ஆல்ரெடி டெட். நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணும்போதே சார் அங்கே பார்த்தேன், சார் இங்கே பார்த்தேன், சார் அதை மாற்றினேன், சார் இதை மாற்றினேன், எதுவும் நடக்கலை. எப்படி எல்லாத்தையும் பார்த்துறது எல்லாம் இல்லை, ஏதாவது பண்ணலாம் பண்ணால் நடக்குமா அப்படின்னு. அதாவது ஒரு நீங்களே முன்ன சொன்ன மாதிரி தான், இந்த காசி பேட்டர் மாதிரி தான், எல்லாத்தையும் நீங்களே டிவியில் யூடியூப்பில் பார்த்து பார்த்து முடிவு பண்ணிவிட்டு எதையுமே அந்த ஜோதிடருக்கு ஆப்ஷன் கூட கொடுக்கறது கிடையாது. அந்த ஆப்ரேஷன் எல்லாம் நீங்களே பண்ண வேண்டியது. தயவுசெய்து சொல்கிறேன், இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான். இதுவே விஷப்பரீட்சை நிகழ்ச்சியாக மாற்றிக்காதீங்க. இந்த பைஜூஸ் அப்படிங்கிறது இப்படி போய் இந்த நம்பர் உள்ளதாக இருக்குது, ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம்னா, ஓ அப்படி இருக்கா, நமக்கு நம்ம நிறுவனத்தை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணுங்கிற அந்த தாட்டுக்கு வரணும். ஆனால் அந்த தாட்டுக்கெல்லாம் வரதே கிடையாது. 13 தப்பா, 23க்கு போகலாமா, 24க்கு போகலாமா, நானே பேரை மாற்றி அதை எங்ககிட்டயே கொடுத்து இது ஓகேவா இல்லையா, நீங்களே எங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குற இந்த வேலையை விடணுன்றதை கேட்டுக்கிட்டு, எப்போ வந்தாலும் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணிட்டோம், எந்த மருந்து கொடுக்கணுங்கிறதையும் எத்தனை டோஸ் கொடுக்கணுங்கிறதையும் மருத்துவரே முடிவு பண்ணணும். அந்த மாதிரி ஜோதிடர் பரிகாரத்தை முடிவு பண்ணிட்டோம். நீங்களே தயவுசெய்து அதெல்லாம் பண்ணிக்காதீங்கன்னு சொல்கிறேன். இந்த கைபேசி எண் மாற்றுறதால வேலை செய்யுமா அப்படின்னா நிச்சயம் வேலை செய்யுதுங்க. ஆனால் எப்போ வேலை செய்யுது, எத்தனை நாளில் வேலை செய்யுதுன்னு அப்படி நீங்கள் இன்னைக்கு மாற்றிட்டு அடுத்த நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலாம் ஆகாது. நிறையா விஷயங்கள் நிறையா பேர்த்துக்கிட்ட பார்த்துருக்கோம். ஒரு நண்பர் ஒருத்தர்கிட்ட போன வாரம் சென்னை கூட போயிட்டு இருந்தா, பேசிகிட்டு இருந்தப்போ சொன்னாப்புல, ஆனால் இந்த ஃபோன் நம்பர் கேட்குதா கதிர, கேட்குதா, ஃபோன் நம்பர் வேலை செய்யுதா அப்படின்னு. ஆனால் ஃபோன் நம்பர்லாம் நீங்கள் கொடுக்குறது வேலை செய்யுது, ஆனால் நீங்கள் கொடுத்ததும் வேலை செய்கிறவன் உங்கள்கிட்ட திரும்பி பேசுறதில்ல, அந்த விஷயத்த சொல்கிறதில்லனாலே நீங்கள் அவன் வேலை செஞ்சிட்டான்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு. ஏன்னா அவர் அவரோட உதவியாளரை கூட்டிகிட்டு நம்பர் மாற்ற சொல்கிறாப்புல. கூட்டிகிட்டு வரும்போது சொல்கிறாரு, இங்கே பாரு அண்ணங்கிட்ட வந்தேன், எல்லாம் மாற்றி கொடுத்தாங்க, சொன்ன மாதிரி செஞ்சேன், நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன்பா அப்படின்னு. சரி கூட்டிகிட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு நானும் நம்பர்லாம் மாற்றி கொடுத்துட்டு ஒன்று அந்த தம்பி அனுப்பிவிட்டுட்டு சொன்னேன், உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறவனை கூட்டிகிட்டு வா, ஆனால் இனிமே உனக்கு கீழே வேலை செய்கிறவனை கூட்டிகிட்டு வராத அப்படின்னு. ஏன்னா அப்படின்னு கேட்டான். இவன் இன்னைக்கு போகிறான், இவன் நாளைக்கு உன்னை விட மேலே வந்துடுவான், நாளைக்கு நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு. அதே மாதிரி போனவன் இவனை விட மேலே வந்துட்டான், இவனையே தூக்கிட்டான். என்ன அது என்ன ஆகுதுன்னா, உடனே வரும்போது அதே மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாப்புல. நம்பர் வேலை செய்யுது. ஒரு நம்பர் ஒருத்தரால் ஒரு மாதம் அவரோட நிறுவனத்துக்கு சம்பளம் போட முடியாத நபர், நாங்கள் வெறும் ஒரு 3000 ரூபா நம்பர் அந்த மாதிரி கொடுக்குறோம், நம்பரை மாற்றுறாரு, லோன் மேலே லோன் வாங்கி 3 கோடி அத்தனை கோடிக்கு போயிடுறாரு. மாதம் சம்பளம் கொடுக்க முடியாதவனுக்கு லோன் வருது, 1 கோடி வாங்குறான், 2 கோடி வாங்குறான். அப்போயாவது அவன் என்ன பண்ணணும், இந்த மாதம் முன்ன சம்பளம் இல்லை கொடுக்க முடியாமல் இருந்தோம், இப்போ இவ்வளோ பணம் வந்திருக்கு, எப்படி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு கற்றுக்கணும். அதை கூட அந்த ஃபோன் நம்பர் கற்றுக் கொடுக்கும். 3 கோடி முடிச்சுட்டு திரும்ப ஃபோன் பண்ணி ஒரு 1.5 வருஷம் கழிச்சு, சார் எல்லாம் வந்துச்சு, எல்லாம் போயிடுச்சு, இப்போ என்ன சார் பண்ணிட்டோம், என்ன பண்ணணும், என்னங்க பண்ண முடியும். அதனால் இந்த மாதிரி ஃபோன் நம்பரில் குழந்தை பிறக்காதது, குழந்தை பிறந்தும் ஃபினான்ஷியலாக பல சக்ஸஸை நாங்கள் பார்த்துருக்கோம். நம்பர் வேலை செய்யும். ஆனால் நீங்கள் பண்ணுற அட்டூழியமான விஷயங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி 1/2 மணி நேரத்தில் வேலை செய்யுமானாலாம் நிஜமாக அதுக்கு நான் கேரண்டி இல்லை. அதை ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறேன். அதே மாதிரி தான் ஒருத்தங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸு. ஆக்சுவலாக ஃபோன் நம்பரை மாற்றிப்பாருன்னு சொல்கிறாங்க, என்கிட்ட கேட்குறாங்க, நம்பரை மாற்றுறோம், அடுத்த நாள் 60,000 ப்ராஃபிட். எப்படி மைனஸில் இருந்தாங்களாமா, ஃபோன் நம்பர் போட்டாங்க, ப்ளஸ்ஸு 2000 ஃபோன் நம்பரை மாற்றினதுக்கு 60,000 ப்ராஃபிட். அதோட விட்டுருணும். கரெக்டா?
போதும் தானே, 2000 போட்டதுக்கு 60,000 வருது, எங்கே வரும்? ஆனால் மறுபடியும் எனக்கு 100% எனக்கு ப்ராஃபிட், 100% நான் சக்ஸஸ் ஆகணும்னு கேட்குறாங்க. அதனால் என்னென்னா, பேராசை கொள்ளாமல் கரெக்டான அளவுகோலில் இருந்து எண்களை பயன்படுத்தினால் உறுதியான வெற்றி. இந்த காதல் டு கல்யாணத்துக்கு வருவோம். காதல் அமைவது, மனைவியாக அமைவது எல்லாம் இறைவன் செயல். பொதுவாக மைக் அமையிறது கூட இறைவன் செயல் தான். மைக்கு அடிக்கடி சொல்லுவாப்புல, மைக்கு நல்லா பேச்சாளருக்கு ஒரு மைக் அமையணும், இல்லைன்னா ரொம்ப ராவடின்னு. இது ஏன்னு தெரில, இன்னைக்கு ஏன் கதிரே கரெக்டாக இருக்கா? ஓகே, ரைட்ண்ணே, மகிழ்ச்சி. எல்லாருக்கும் கரெக்டாக கேட்டால் மகிழ்ச்சி. சார், எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்து மதத்திற்கு மட்டுமே மறுபிறவியின் மீது நம்பிக்கை உள்ளது. நம்ம மட்டும்தான் மறுபிறவியை நம்பக்கூடிய ஒரு நபர்கள். நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கிற அத்தனை பேரும், நீங்கள் அத்தனை பேரும் இதற்கு முன் ஒரு ஜென்மத்தில் இதே மாதிரி இங்கே வந்து உக்காந்தவங்க, இதே திருச்செங்கோட்டில் இதே இடத்துல. ஆனால் இந்த இடத்தோட பேர் வேறையாக இருக்கலாமே தவிர, ஆனால் இந்த இடத்துல நீங்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்தது உண்மை. நான் இதே மாதிரி இதுக்கு முன் ஜென்மத்தில் பேசியது உண்மை. ஏன் இது ஏன் இப்போ மெதுவாக கேட்குதுன்னா, அந்த காலத்தில் மைக் இல்லை, அதனால இது மெதுவாக கேட்குது. கரெக்டா? அதான் விஷயம். முன் ஜென்மத்தில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் போனீங்களோ அங்கெல்லாம் இந்த ஜென்மத்தில் போறீங்க. முன் ஜென்மத்தில் யார் யாரெல்லாம் சந்திச்சிங்களோ அவங்களெல்லாம் இந்த ஜென்மத்தில் சந்திக்கிறீங்க. முன் ஜென்மத்தில் யாரை சந்திச்சு காதலிச்சிங்களோ அவங்கள இந்த ஜென்மத்தில் காதலிக்கிறீங்க. கரெக்டா? முன் ஜென்மத்தில் யாரை கல்யாணம் பண்ண விரும்புனீங்களோ அவங்கள தான் இப்போ கல்யாணம் பண்ணுறீங்க. அப்போ காதல் டு கல்யாணம், இது ஒரு விஷயம். அதாவது ஜாதகத்தில் முன் ஜென்மத்தை குறிக்கின்ற பாவம் எது சார்? முன் ஜென்மத்தை எது சொல்லுது? 5ஆம் பாவம். ரைட்டா? காதல் என்ன சொல்லுவோம்? காதல் பிறக்கின்ற இடமும் 5ஆம் பாவம். அப்போது முன் ஜென்ம தொடர்பு காதலுக்கு வருதா? அப்போ 5ஆம் பாவமும் காதலும் சம்பந்தமாகுதா? அப்போது ஒருத்தர் காதலிப்பதற்கு 5ஆம் பாவம் வேண்டும். இப்போது இந்த காதல் அப்படிங்கிறது எப்போ வரும்? பிறந்ததும் வருமா? வராது. ஒரு ஏஜுக்கு வரும். ஒரு கல்லூரிக்கு போகிற பையனுக்கு வரும், ஸ்கூலில் படிக்கிற பையனுக்கு வரும். அப்போது ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ளே 30 பசங்க இருக்கானுங்க, 30 பொண்ணுங்க இருக்காங்க. அந்த 30 பையனும் 30 பொண்ணை பார்த்து லவ் பண்ணிடுறானா? இல்லை. ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போகிறாங்க, அதுக்கப்புறம் அங்கே ஒரு 100 பேர் வேலை பார்க்குறான், 500 பேர் வேலை பார்க்குறான். எல்லாத்துக்கும் எல்லாத்தோட லவ் வருதா? வரதில்லை. யாரோ ஒரு பர்டிகுலர் பர்சன் அந்த பக்கம் இருக்க இன்னொரு பர்டிகுலர் பர்சன் பார்க்கும்போது ஒரு காதல் உருவாகுது. கரெக்டா? அப்போது இந்த தொடர்பு அப்படிங்கிறது இருவருக்கும் உள்ள ஒரு வசியத்தால் ஏற்படுது. அப்போது இந்த ஜாதகருடைய லக்னமோ ராசியோ அந்த பெண்ணுடைய லக்னத்துக்கு ஒரு வசியத்தை ஏற்படுத்தணும். முதல்ல அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த காதல் அப்படிங்கிறது வெற்றி பெறுவதற்கு இந்த 5ஆம் இடத்திற்கு 7ஆம் இடம் தொடர்பு இருக்கணும், இல்லை 11ஆம் இடம் தொடர்பு இருக்கணும். 7, 5, 11 காம்பினேஷன் இருந்தால் அது லவ் மேரேஜ் வெற்றிகரமாக முடிஞ்சிடும். அதே அந்த 7ஆம் பாவமும் 5ஆம் பாவமும் 6, 8, 12 போய் தொடர்பு கொள்ளும் போது அந்த காதல் வெற்றி பெறுவது இல்லை. இப்போது ஒரு பொண்ணு காதலிக்கும் போது ஜோசியர்கிட்ட வரவே மாட்டாங்க. கண்டிப்பாக நான் போய் ஒரு பையன் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கான், அவனுக்கு நான் லவ்வை சொல்லட்டுமா, இந்த காதல் சக்ஸஸ் ஆகுமான்னு எந்த பொண்ணாவது வந்து கேட்குமா? கேட்காது. ஆனால் இனிமேல் இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறமா எந்த பொண்ணும் காதலை ஓகே சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜோசியர்கிட்ட கூப்பிட்டு கேட்டுக்கோங்க. இது பல பிரச்சனைகள்ல இருந்து உங்களை வெளியில் கூட்டிகிட்டு வரும். என்ன,
இந்த காதலை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சாணக்கியர் சொன்ன ஒரு சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். சாணக்கியர் பெண்களை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாரு. பெண் என்பவள் பார்ப்பதற்கு கவர்ச்சியுடன் மயக்கும் விதமாய் வசீகரிக்கும் தன்மை கொண்டவள். மனிதனுக்கு ஆசை காட்டி தூண்டில் போடுவதில் அவள் கடவுளை விட அதிகமான வசீகரிக்கும் சக்தி கொண்டவள் அப்படின்னு பெண்களை பற்றி சாணக்கியர் சொல்கிறார். அப்புறம் ஆண்களுக்கு சொல்லணும்ல, ஆண்கள்கிட்ட சொல்கிறாரு, தம்பி, 3 உலகங்களை காத்து ரட்சிக்கும் மகாவிஷ்ணுவே ஒரு பெண்ணின் மயக்கும் ஆற்றலின் முன்னால் தோற்று போனார் என்றால் ஒரு பெண்ணிடம் ஏமாந்து போகும் ஒரு சாதாரண மனிதனை எப்படி பழி சொல்ல முடியும்? என்ன அப்போ பசங்கள்லாம் ஜாக்கிரதையாக இருங்க பொண்ணுங்கள்ட்டன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சாணக்கியர் சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்டவர் காதலை பற்றியும் சொல்கிறார். காதலை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, அன்பை விட வலிமையான ஒரு சக்தி உலகம் இன்னும் பார்க்கவில்லை. அன்பு என்னும் நூல் மிகவும் வலிமையானது. போகிந்தர் அப்படின்னு ஒருத்தர் மரத்தை பிளந்து செல்லும் வலிமை பெற்றிருந்தார். ஆனால் தாமரையில் நுழைந்த பிறகு அவரால் வெளியே வர முடியவில்லை. ஏனென்றால் தாமரை இதழ்கள் அன்பினால் பிணைக்கப்பட்டிருந்தன. அந்த இதழ்களிலிருந்து மாட்டின போகிந்தர் வெளியே வர முடியல. அந்த மாதிரி இந்த காதலுங்கிற விஷயத்துக்குள்ளே போய் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா வெளியில் வர முடியாது அப்படின்னு சொல்கிறார். ரைட் சார், ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நினைக்கிறா? இந்த பையன் நம்ம அப்பாவை விட நம்மக்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பான், ரொம்ப பாசமாக இருப்பான், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பான், கேட்ட இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவான். இப்படிலாம் நினச்சி தான் காதலிக்குது. அது எது வரைக்கும் இருக்கும்? காதலிக்கிற வரைக்கும் இருக்கும். அடுத்தது சார் சொன்ன மாதிரி ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். அந்த பெண் தன் தாயிடம் சொல்லாத விஷயங்களை கூட தன்னோட காதலன்கிட்ட பகிர்ந்துக்கும். அந்த அளவுக்கு அந்த பெண் போய் அந்த காதலனை நம்பும். நம்மால் என்ன பண்ணுவான்? சொல்லுன்ட்டு முடிஞ்சால் காதலை கேட்டு வைப்பான், முடிஞ்சால் இன்னொன்று வீடியோவும் எடுத்து வச்சுக்குவான். இந்த காலத்தில் அதையும் பண்ணிடுறானுங்க. ஒரு வீடியோ ஒன்று ஆச்சுன்னு ஒன்று போட்டு வச்சுக்கிறானுங்க. அது இந்த புதன் நீச்சமானவனாவோ இல்லை புதன் வந்து கேதுவோட சம்மந்தப்பட்டிருக்குன்னா அந்த பசங்கள்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி வேலைகள் சேட்டைகளை பண்ணி வச்சிரும். அதனால் காதலிக்கும் போது பையனோட டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக வாங்கிக்கணும். இப்போது பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போதே உன் டேட் ஆஃப் பர்த் என்னடான்னு கேட்டுட்டா, பிரேமலுன்னு ஒரு படம், கடைசியாக லவ் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு கடைசியாக கிளைமேக்ஸில் கேட்கும் போது தான் கேட்குறான், ஹீரோயினை விட ஹீரோவுக்கு வயசு கம்மி. அதனால் இனிமேல் இந்த பொண்ணுங்கள்லாம் உங்ககிட்ட டேட் ஆஃப் பர்த்தை, அதாவது லவ்வை சொல்லும் போதே டேட் ஆஃப் பர்த்தை கேட்டுக்கோங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது, ஒரு பையன் ஒரு பொண்ணை எப்படி லவ் பண்ணுறான்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், பார்த்ததும் பிடிக்கிறது. அடுத்தது ஃபேஸ் அட்ராக்ஷன், பொண்ணு பார்த்தா சும்மா லட்சணமாக இருக்கணும், அழகாக இருக்கணும். அது ரெண்டும் இல்லாமல் இருந்தால் கூட இன்னொரு அட்ராக்ஷன் வேணும் இந்த காலத்து பசங்களுக்குன்னா அது மணி அட்ராக்ஷன். மணியாவது ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஓகே. இப்போது இந்த ஃபிகராக இருக்க பொண்ணு, அழகாக இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா, லவ்வராக இருக்கிறவ ஒய்ஃப் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க. டே உன் ஒய்ஃபு செம ஃபிகர்டான்னு சொன்னால் எவ்வளோ கோவம் வரும்? அந்த பையனை லவ்வராக இருக்கும்போது டே உன் லவ்வர் செம ஃபிகர்ரா அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். ஆனால் உன் ஒய்ஃபு செம ஃபிகர்டான்னு நினச்சாலே உடனே கோவம் வரும். இது என்ன காரணம்னு புரிஞ்சுக்கோங்க. ஒய்ஃப் அப்படிங்கிறது நமக்கான பொருள் ஆகிறது எப்போன்னா தாலி கட்டின பிறகு. கரெக்டா? லவ்வராக இருக்கும்போது புதனாக இருக்கிறது. காதலி லவ்வராக இருக்கும் பொழுது புதனாக இருக்கிறாங்க. மனைவி ஆனதும் செவ்வாயாக மாறிடும். ஆண் வந்து செவ்வாய் ஆயிடுவார், பொண்ணு வந்து சுக்கிரனாக மாறிடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பையன் இப்படி இருந்தான், இப்படி இருந்த பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி ஆயிட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா?
எத்தனை பேர்த்து லைஃப்பில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரே காரணம் இதுதான். காதலிக்கும் போது புதனா சுற்றின பையன் தாலி அவளுக்கு ஏறினதான் அவளும் மாறிடுவா, இவளும் மாறிடுவான். அதனால் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி கட்டாயம் ஜோசியத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த கல்யாணத்துக்கு இதை கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாக முன்னாடியே சொன்ன மாதிரி 2 வசீகர ராசிகளுக்குள் காதல் மலரும். 5ஆம் பாவம் நம்மளோட ஜாதகத்தில் 5ஆம் பாவம் எப்படி இருக்குது? 5 குடையவர் திசை. இந்த சுக்கிரன் உச்சமாக இருக்கக்கூடியவங்க. புதன் உச்சமாக இருந்தால் கூட காதல் வந்துடும். புதன் நீச்சமாக இருந்துச்சுன்னா காதல் போகும், ஆனால் அதை வெற்றி பெற வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி தேதிகளில் 3ஆம் தேதி பிறந்தவங்க அசால்ட்டாக 6ஆம் தேதிக்கிட்ட விழுந்துருவீங்க. 6ஆம் தேதியில் பிறந்தவங்க 6, 15, 24 டேட் ஆஃப் பர்த்து கண்டிப்பாக லவ் மேரேஜில் மாட்டிக்கும். ஏன் மேடம் சிரிக்கிறீங்க? ஓகே. அதனால் மற்ற எண்கள் காதலிக்கிறத விட இந்த எண்கள் இயல்பாக காதலில் ஈஸியாக ஆகிடுவாங்க. அதை ஒன்று பார்த்துக்கணும். அடுத்தது, இந்த காதல் அப்படிங்கிற விஷயத்த சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னால் அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. தோல்வி அடையும் பொழுது அது மிகப்பெரிய விஷயமாகுது. ஆனால் இந்த காலத்தில் நிறையா காதல் ஃபெயிலியர். உனக்கு எத்தனாவது காதல், இது எனக்கு எத்தனாவது காதல் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஓடுது. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால தேச வர்த்தமானம், ஜாதகம் அப்படிங்கிறது கால தேச வர்த்தமானத்தை பொறுத்தின ஒரு விஷயம். எந்த காலத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லி, காதலுக்கு மரியாதை அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு விஜய்து. லவ் டுடேன்னு அன்னைக்கு ஒரு படம் அதே விஜய் நடித்தாப்புல. ஆனால் இன்றைக்கி அந்த லவ் டுடேங்கிற பேரில் படம் இருக்குதே தவிர இன்றைக்கி இருக்கக்கூடிய லவ் டுடேக்கும் அன்னைக்கு வந்த லவ் டுடேக்கும் சம்பந்தமே இல்லை. புரியுதுங்களா? அதனால் அந்த காலதேச வர்த்தமானத்தில் பெயர் ஒன்றாக இருந்தாலும் கூட கதை வேறே, திரைக்கதை வேறே, நமக்கான நடக்கின்ற சம்பவங்கள் வேறே. அதனால் ஜாதகத்தில் கட்டங்களுடைய விஷயங்கள் மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். இதில் ஒரு காதலை கல்யாணத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு 2 பேர்த்தோட ஜாதகத்தில் 2 பேர்த்தோடைய சூரியன், பையனுடைய சூரியன், பெண்ணுடைய சூரியன் என்னத்தை குறிக்கும்? இங்கே பையன் அப்பா, அங்கே மாமனார். அதே சந்திரன், இங்கே அம்மா, அங்கே மாமியார். அதே மாதிரி சகோதரர்கள். அதாவது இது ஏன் சொல்கிறேன்னா, லவ் பண்ணும்போது 2 பேரும் காலேஜிலேருந்து சுற்றுவாங்க, ஸ்கூல்லேருந்து சுற்றுவாங்க, கோயிலுக்கு போவாங்க, தேட்டருக்கு போவாங்க, பார்க்குக்கு போவாங்க, எல்லா இடத்துக்கும் சுற்றுவாங்க. ஆனால் எந்த இடத்துல சுற்றுனதையும் அவங்க அப்பங்கிட்ட சொல்லுவாங்களா? அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்களா? அவன் அண்ணன் தம்பி எவங்கிட்டையாவது சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணிட்டா உடனே கூப்பிட்டு இந்த பக்கம் ஏறி இறங்கும் போது கிளம்புறதுக்கு முன்னாடியே, அம்மா என்னை சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாருமா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த மாமியார் கேரக்டர் என்ன ஆகும்? உடனே பர்ஸ்ட் ஆகும். மாமனார் கேரக்டர் என்ன ஆகும்? வெடிக்கும். என்ன நீ என்னை கூட்டிகிட்டு போனியானோ? இதானே இன்னைக்கு பிரச்சனை. அப்போது காதலிக்கும் போது ஊராக சுற்றுறவன், எங்கெங்கேயோ சுற்றுறவன் ஒன்றுமே சொல்கிறதில்ல. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பா கிட்ட இவன் என்ன இங்கே கூட்டிகிட்டு போனான், இதை வாங்கி கொடுத்தான், அதை வாங்கி கொடுத்தான், அப்படியே லைவாக சொல்லுது. அதே மாதிரி பையன் வீட்டில் ஏதாவது ஒன்று சொல்லும் போது அவங்க அம்மா, எனக்கெல்லாம் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துருக்கியாடா, உன் பொண்டாட்டிக்கு இவ்வளோ வாங்கி கொடுக்குற. அப்போது இந்த ஜாதகங்கள் முதல்லையே பார்த்து இருவருடைய சூரியன் சந்திரனோட நிலைமைகள், கிரக நிலைமைகளை பார்த்துக்கிட்டு தான் திருமணத்துக்கே போகணும். இல்லை அப்படின்னா இன்றைக்கி சண்டை வர்றதுக்கு முதல் காரணமே மாமியார். காதலிக்கும் போது மாமியார் வரவே வராது. அந்த கேரக்டர் ஃபஸ்ட்டே சொல்லிடும், இவளை கட்டுன்னா நீ கெட்ட சொல்லிடும். ஆனால் நம்மளால் என்ன பண்ணுவோம்? நமக்கு தான் தெரியாது. யாரை கட்டினாலும் நம்ம ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி ஜெயிக்க முடியாது. இந்த காதலை பொறுத்த வரைக்கும்
அடுத்தது, லவ் பண்ணும்போது ஜாதி மதம் பார்ப்பது கிடையாது. கண்டிப்பாக யாருமே ரெண்டு பேத்துக்குள்ளார ஒரு லவ் வரும்போது அந்த இடத்துல ஜாதியோ மதமோ எதுவுமே முன்னாடி வராது. ஆனால் கல்யாணத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா முதல் கேள்வி அந்த பொண்ணை பெற்ற அம்மா கேட்கும், பையன் நம்மாளா இல்லை வேற ஆளா? ரெண்டு வீட்லேயும் அதான் கேள்வியாக இருக்கும். இருக்குமா? அதுதான் உண்மை. ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவிக்காகவோ ஒரு ஜோதிடராகவோ பேசல, ஆனால் இதுதான் நிஜத்தில் உண்மை. அப்போது ஒரு ஜாதகம் ஒருத்தர் வேற மதம் மாதிரியோ ஒரு ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணுறதுக்கு முதல்ல ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கா? காதலிக்கிறதுக்கு ஜாதி தேவையில்லை, ஆனால் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஜாதி வேணும். அப்படி ஜாதி பார்க்காம கல்யாணம் பண்ணணுன்னா ரெண்டு பேரும் ரொம்ப ஹெவி பணத்தோடு இருக்கணும், வேலையோடு இருக்கணும். இன்கேஸ் அப்படியா இருந்தாலும் இந்த மதம் மாதிரி கல்யாணம் பண்ணுறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு இந்து பையன் ஒரு கிறிஸ்துவ பெண்ணையோ இஸ்லாமிய பெண்ணையோ கல்யாணம் பண்ணணும் லவ் பண்ணுறான் அப்படின்னா அந்த இந்து பையன் முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகணும், கிறிஸ்டினாக கன்வெர்ட் ஆகணும் ஆயிடுவான். இவங்க அப்பா அம்மா போயிடுன்றுவாங்க. ஆனால் அதே ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு இந்து பையனை கல்யாணம் பண்ணணும் போது அந்த பெண் ஒரு இந்துவாக கன்வெர்ட் ஆக மாட்டாங்க. அவங்க மதத்தில் தான் இருப்பாங்க. இந்த காதலராக இந்த புதனா சுற்றும் போது தெரியக்கூடிய விஷயங்கள் அந்த கல்யாணத்துக்கு வரும்போது தெரிகிறது இல்லை. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லும்? ஏன் மாறிடேன்னு சொல்லும். நம்மால் என்ன பண்ணுவான்? ஓகேவா மாறிடுறேன்னு மாறிடுவான். ஒரு இந்துவிற்கு மறுபிறவி உண்டு. இந்த மறுபிறவி மேட்டர்லாம் நம்ம முன்னாடியே பேசணும் இல்லையா? அப்போது நாம் தான் அதை நினச்சிக்கிட்டு அந்த விஷயத்தில் போகிறோம். இப்போது ஒரு சிலருக்கு இந்த பேர் மாற்றத்தால் சக்ஸஸ் ஆகிருக்கும். இயற்கையாகவே பேர் மாறுறது. இப்போ இந்த பையன் என்ன அவங்க பேர் மாற்றுவான். முதல்ல ஒரு அருணா இருந்தால் கூட ஒரு கிறிஸ்துவ பொண்ணை கல்யாணம் பண்ணணுன்னா நான் அமுலா மாறணும், ஒரு முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ணணுன்னா நான் அப்துல்லா மாறணும். இந்த அருணை கல்யாணம் பண்ண மாட்டாங்க, அமுலையோ அப்துல்லையோ தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் நமக்கு லவ் பண்ணும்போது தெரியவே தெரியாது, வரவே வராது. அந்த காதலுங்கிற கேரக்டருக்குள்ளே வராது. அந்த கல்யாணங்கிற சப்ஜெக்ட்டுக்கு போகும்போது அவர் அதனால் என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஜாதகம் உங்களை எந்த அளவுக்கு இழுத்துட்டு போய் மதமாற்றம் விடுதோ விடப்போகுதா இல்லையாங்கிறதெல்லாம் முதல்ல பார்த்துக்கணும். அதுக்கான தசா புத்திலாம் வருமா? இதெல்லாம் போய் இங்கே கொண்டு போய் இழுத்து விட்டு நிற்க விடுமா மசூதியில்? அதாவது இது நான் சும்மா சொல்லலைங்க, நிஜமாக நடந்த சம்பவத்தால் தான் இதை சொல்கிறேன். ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணிடுறாரு, தோல்வியில் முடிஞ்சிருது. ஒரு பிராமின் அவர் என்ன பண்ணுறாரு, இனிமே சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறாரு, இனிமே நம்ம இந்து மதத்தில் கல்யாணமே பண்ணக்கூடாதுரா, நாம் போய் வேற ஒரு இதில் கல்யாணம் பண்ணுறான்னு போகிறாரு. போனதும் முஸ்லீம் பார்க்குறாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கன்வெர்ட் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. அவருக்கு ஆச்சரியமாக போச்சு, என்னடா இது, சரி ஓகே நம்ம ஆளுங்களே நம்மளை விட்டானுங்க, நம்ம கன்வெர்ட் ஆயிரலான்னு சொல்லிட்டு கன்வெர்ட் ஆகி பேரை மாற்றுறான். ஃபஸ்ட்டு பேரை மாற்றி கன்வெர்ட் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர்லாம் பண்ணதும் அவங்க சொல்கிற இது சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கணுங்கன்னு சொல்கிறாங்க. இவருக்கு உடனே ரொம்ப சந்தோஷம், அப்பா நம்ம பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி அவள் நம்மளை தொடவே விடல, 2 வருஷம் அவகிட்ட பிரச்சனை பண்ணி 3 வருஷம் கழித்து டைவர்ஸை வாங்கிட்டு வரதுக்குள்ளே இவன் வந்ததும் நம்மளை கல்யாணம் பண்ண சொல்லி குழந்தை பெற்றுக்க சொல்கிறானேன்னு சந்தோஷமாக இருந்தார். அவன் சொன்னான், குழந்தைக்கு பேர் எங்கள் மதத்து பேரில் தான் வைப்போன்னு தான் இவனுக்கு ஸ்பார்க் ஆகுது. ஆஹா நம்ம மாட்டியிருக்கிறது இப்படி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே உள்ளே மாட்டிட்டோன்னு அதிலிருந்து அவன் இன்ன வரைக்கும் வெளியில் வர முடியல. அதாவது மற்ற மதங்கள் என்ன நினைக்குதுன்னா, ஒரு நபர் நம்ம இதுக்கு வரும்போது பிறக்கின்ற அடுத்த வாரிசு என்பது இந்த மதத்துக்கு, இந்து மதத்துக்கு இல்லை, கிறிஸ்துவராவோ இஸ்லாமியராவோ தான் அந்த இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காதல் திருமணம் கொண்டு போய் அங்கே முடிக்குது. தயவு செய்து சொல்கிறேன், லவ் பண்ணுற பொண்ணாகட்டும் பையனாகட்டும், ஏதோ ஒன்று லவ் பண்ணோம், ஏதோ ஒன்று சுற்றணும்னு அந்த காலத்தில் சுற்றணும், அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் இந்த காலத்தில் திறந்தா யூடியூபு, திறந்தா டிவி சேனல் எல்லாம் இருக்குது. உங்கள் காதில் இங்கே உட்காந்துருக்கவங்க காதெல்லாம் எப்படி நான் சொன்ன மாதிரி முன்ஜென்மத்தில் வினையினால் இன்றைக்கி உட்காந்து இதை கேட்குறீங்களோ
அது மாதிரி உங்கள் டிவியில் நீங்கள் ஆன் பண்ண இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி உங்கள் கண்ணில் பட காதல் டு கல்யாணம்னு லைவ்ல வர, அதனால் இதை பார்க்க, இதில் நான் சொல்கிறத நீங்கள் கேட்க, ஆஹா இது என்ன நம்ம ஜாதியை மாற்றி கல்யாணம் பண்ணுறதுக்கும் மதத்தை மாற்றி கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இவர் பேசுகிறாருன்னு கேட்க, முழுசாக 50 நிமிஷம் இதை பார்த்தீங்கன்னா உங்கள் லவ்வரை விடணுமா வேண்டாமாங்கிறத இதை யோசிப்பீங்க. கைத்தட்டிடலாமா? ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிற பொண்ணாகட்டும், காலேஜிலேருந்து அடுத்ததுக்கு போகிற பொண்ணாகட்டும், எல்லாரும் கொஞ்சம் கவனமாக இருந்து இந்த காதலன்லேருந்து கல்யாணத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபோன் நம்பர் ஸ்க்ரோலிங்கில் தெரிஞ்சாலும் சரி, என் ஃபோன் நம்பரே இல்லைனாலும் சரி, ஏதோ ஒரு ஜோசிக்காரனை பார்த்து நான் ஒரு சில ரூல்ஸ் சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மேலும் அதுக்கு மேலேயும் இதை நடத்திட்டு போய் அதால் வர நன்மைகள் நல்லதாக இருந்தால் அது உங்கள் தலையெழுத்து, தீமைகள் அதிகமாக இருந்தாலும் அதற்கும் உங்கள் தலையெழுத்தே காரணம்னு சொல்லிக்கிட்டு அடுத்தது ஒரு சில ரூல்ஸை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், காதல் உருவாகிறதுக்கு 5ஆம் இடம் காரணம், 2 பேத்துக்குள்ளே வரத்துக்கு வசியம் காரணம்னு. பொதுவாக 7ஆம் இடத்திற்கு சனி பகவானின் தொடர்பு, 7ஆம் அதிபதிக்கு சனி பகவானின் தொடர்பு பிற மதத்தில் பிற சமூகத்தில் கொண்டு போய் கல்யாணத்தை நிறுத்திவிடும். அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களே தான் இந்த டிவியில் சொல்கிறேன், நாங்களே தான் ஜோசியரே தான் சொல்கிறோம், 7ல் சனி நிற்கிறாரு, டிலே மேரேஜ் பண்ணால் நல்லாயிருக்கும், 30 வயசில் கல்யாணம் பண்ணாலும் சரி 35 வயசில் கல்யாணம் பண்ணாலும் சரி 7ல் சனி இருக்காரு அப்படின்னா வேற எங்கேயாவது ஒன்று விளையாட விட்டு வேடிக்கை பார்க்க விட்டு அசிங்கப்படுத்த விட்டாரு அப்படின்னா அது எந்த வயசில் அவர் பண்ணணுன்னாலும் பண்ணிடுவார். அதனால் டிலே மேரேஜுங்கிறது இந்த 7ல் இருக்க சனி பகவானுக்கு சொல்யூஷன் கிடையாது. வாழ்க்கையில் அடி வாங்கிறதுங்கிறது அனுபவிக்கிறது மட்டும்தான் சொல்யூஷன். அதை முக்கியமாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியோட மெயினாக இங்கே எல்லாரும் வரவங்க சொல்கிற ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லிடுறேன். ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரம் மற்றவருக்கு முடக்கு நட்சத்திரமாக வந்துடக்கூடாது. ரைட்? ஒரு பெண்ணோட ஜென்ம நட்சத்திரம் அந்த ஆணுடைய முடக்கு நட்சத்திரமாக வரக்கூடாது. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஆணுடைய ஜென்ம நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமாக வந்துடக்கூடாது. டோட்டலாக வாழ்க்கையவே முடிச்சிடும், முடக்கிடுமா. அதனால் இப்போ முடக்கெல்லாம் ஒரு ஜோசியர்கிட்ட கொண்டு போய் காட்டினீங்கன்னா அவன் எல்லாம் சத்தியமாக முடக்க பார்க்க மாட்டான். 2 பேர்த்தோட ஜென்ம நட்சத்திரத்தை போட்டு 10 பொருத்தத்தை போட்டு நீ கல்யாணம் பண்ணு இப்படி இருக்கு, யோனி பொருத்தம் இருக்கு, அந்த பொருத்தம் இருக்கு, இந்த பொருத்தம் இருக்குன்னுவான். அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. முதல்ல முடக்கு இருக்கான்னு பார்த்துக்கோ. உனக்கு ஒருத்தி லவ்வராக வரா, அந்த லவ்வராக வந்த உன் முடக்கு நட்சத்திரத்தில் இருக்கானா உன்னை முடக்கிறதுக்கு தான் ஆண்டவன் அனுப்பி விட்ருக்கான்னு முடிவு பண்ணிக்கோங்க. அப்படி வந்துச்சுன்னா அம்மா தெய்வமே போதும், நடந்தது சம்பவம் வேண்டாம் விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடக்கத்தோடு நிறுத்திக்கணும். அடுத்தது லக்னமோ ராசியோ திதி சூனியமாக வராமல் பார்த்துக்கோங்க. சார் இது வரைக்கும் யாருமே சொல்லாதது தானே, என்ன வேண்டாம். அதே மாதிரி ஒருத்தன் தாலி கட்டி சந்தோஷமாக பொண்டாட்டியோட வாழணும்னு நினைக்கிறது எதுக்கு? அந்த பொண்டாட்டி எந்நேரமும் சந்தோஷமாக பேசிக்கிட்டே இருப்பா, நாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும், நாம் பேசுகிறத அவள் கேட்கணும் அப்படின்னு தானே. உங்கள் வீட்டில் எல்லா வீட்லேயும் பொண்டாட்டிலாம் சந்தோஷமாக பேசுதா? இல்லை அப்படியே பொண்டாட்டிலாம் பேசுனா நாம் கேட்குறோமா? இல்லை நாம் தான் உட்காந்து பொண்டாட்டி கூட ரொம்ப நேரம் பேசணும். இப்போ நானே இருக்கேன்னா கூட இப்போ நான் டிவியில் பேசுகிறத எங்கள் வீட்டில் பார்ப்பாங்களே தவிர நான் அவங்க கூட உட்காந்து மணிக்கணக்காக சந்தோஷமாக பேசுகிறேன்னா இல்லை தான், தேவையில்லை சொல்கிறது. என்னன்னா அப்படி இருக்கும். ஆனால் பட் காதலாக இருக்கும்போது நீ பேச நீ பேச நீ பேச நீ பேச நீ பேசு, இந்த பேச்சு தான் அந்த இடத்துல இருக்கே. ஆனால் பட் அது பேச்சாம இருக்கிறது இல்லை கல்யாணத்துக்கு பிறகு. அதை தான் சொல்ல வரேன். 2ஆம் பாவத்தில் சனி பகவான் இருப்பவர், 2ஆம் பாவத்தை சனி பகவான் பார்ப்பவரை, அதுவும் குறிப்பாக பெண்ணாக இருந்தால் திருமணம் செய்வதை யோசித்து கொள்ளவும், தவிர்க்கவும் இல்லை, யோசிச்சுக்கோங்க.
அசால்ட்டாக ஒரே வார்த்தையில் லவ்வராக இருக்கும்போது அமைதியாக இருக்கும், தாலி கட்டினதுக்கப்புறம் ஒரே வார்த்தையில் அடிக்கும், தாங்க முடியாது உங்களால். பார்த்துக்கோங்க. அடுத்தது ஹெச்டிஎல்டின்னு, இப்போ நம்ம வேலு சிவா சார் சொன்னார் அந்த ஹெச்டிஎல்டின்னு. இதெல்லாம் வந்து காம்ப்ளிகேட்டடான விஷயம், எல்லாத்தையும் நான் யூடியூப்பில் சொல்ல விரும்பலை. பட் அந்த ஹெச்டிஎல்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. பெண்ணுடைய ஹெச்டி ஆணுக்கு எல்டியாக வரக்கூடாது. ஹெச்டினா ஹை டிகிரி பிளானட்டு. நம்ம பிறக்கும் போது ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகம் டிகிரியில் நிற்கும். அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணுக்கு சுக்கிரன் ஹெச்டியாக இருக்குன்னா பையனுக்கு அது எல்டியாக இருக்குன்னா லவ் பண்ணுற வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அது சினிமாவுக்கு போகணும், இவன் எனக்கு வேலை இருக்குது, 10 ரூபா காசு இல்லை, நீ வேற சினிமாவுக்கு கூப்பிட்றேன்னுவான். ஆனால் இவங்க 2 பேருமே லவ்வராக இருக்கும்போது தேட்டராக போய் உட்காந்துருந்துருப்பாங்க. புரியுதா? ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் சூரியன் சுக்கிர தூர அளவுன்னு ஒன்று இருக்குது. மைல் கணக்கில் ஊராக சுற்றிருப்பான் லவ்வராக இருக்கும்போது. தாலி கட்டினதுக்கப்புறம் பக்கத்து தெருவில் இருக்க கோயிலுக்கு கூட கூட்டிகிட்டு போனதில்லைன்னு சொல்கிறான்னா இந்த பிரச்சனை அவன் ஜாதகத்தில் இருக்கும். தெளிவாக வச்சுக்கோங்க. நிறையா விஷயம் இருக்குது. இந்த நிறையா விஷயத்த சொல்கிறதால என்ன ஆகுதுன்னா, இந்த பக்கம் இருந்து நாங்கள் சொல்கிறத அந்த பக்கம் இருந்து நீங்கள் கேட்டுட்டு திரும்ப ஃபோனை போட்டு எனக்கு இந்த பக்கம் நீங்கள் சொன்னதெல்லாம் அப்படியே இருக்குது, அதனால் அந்த பக்கம் இருந்து என்ன சொல்யூஷன்னு கேட்குறேன். நாங்கள் அந்த ஜாதகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களே அங்கே உட்காந்து அந்த பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஜாதகத்தை பார்த்தா நம்ம தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும். இருந்தாலும் இந்த விஷயங்கள் அதே மாதிரி இந்த காதல் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கல்யாணத்தில் கொண்டு போய் விட்டுறாது. என்ன, அதாவது நம்மளுடைய தமிழ் சினிமாவின் காதல் மன்னன் அப்படின்னா ஜெமினி கணேசனை சொல்லுவாங்க. இங்கே உட்காந்துருக்க எல்லாருக்கும் கண்டிப்பாக ஜெமினி கணேசனை தெரியும். அதுக்கப்புறம் காதல் மன்னன் அப்படின்னா கமல். ஆமாம், அந்த காதல் மன்னனே பார்த்தீங்கன்னா காதலிச்சு கல்யாணம் பண்ணி வெற்றி பெற முடியல, பார்த்துக்கோங்க. அடுத்தது நவரச நாயகன் கார்த்திக் அப்படின்னு அவர் ஒருத்தர் நல்லா காதல் பண்ணுவார். அப்புறம் வந்து காதல் பண்ணாங்க அப்படின்னா அந்த சிம்பு தான். சிம்பு ரியலாக காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போனவர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட தனுஷ். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, 25 வருடங்களுக்கு முன்பு அப்படியே போகணும், 20 வருஷம் 22 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா அந்த சிம்புங்கிறவர் கல்யாணம் லவ் பண்ணுறேன்னு பல பேரை சுற்றிக்கிட்டே இருந்தார். இன்றைக்கும் அவர் சுற்றிக்கிட்டே இருக்கார். ஆள் தான் மாறுதே தவிர அவருக்கு இன்னும் கல்யாணம் கட்டினதா இல்லை. அதே தனுஷுங்கிறவர் சூப்பர் ஸ்டார், அன்னைய சூப்பர் ஸ்டாரோட பொண்ணை கல்யாணம் லவ் மேரேஜ் பண்ணுறாரு. எந்த வேகத்தில் கல்யாணம் பண்ணாங்கன்னு தெரியும். ஆனால் அந்த கல்யாணம் 2 குழந்தைகள் பெற்ற பிறகு இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிது? அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், காதல்ங்கிறது அங்கே எந்த ஜாதி எந்த மதங்கள் இதெல்லாம் அன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு தோல்வியில் தான் போய் முடியும் அப்படின்னு ஒன்று தெரிந்திருந்தும் அந்த நிகழ்வு நடந்தது. ஆனால் அந்த நிகழ்வு இன்று ரஜினிகாந்த் மாதிரி ஒரு பையன் உட்காந்துட்டு லிங்காவோ ஏதோ உனக்கு யாத்திரான்னு கையை தட்டுற ஸ்டேஜில் இருக்க அந்த பையனை நமக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கலாம். ஆனால் 2 காதல் திருமணங்கள் செய்து 2 மகன்களை பெற்று அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த 2 பசங்களுக்கும் ஒரு நல்ல அப்பா அம்மா கிடையாது. அந்த பை ப்ராடக்டாக வந்த குரு மூலியமாக வந்த அந்த 2 குழந்தைகளுக்கு நல்ல சூரியன் சந்திரன் இல்லை. இதை புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம கட்டத்தில் எந்த மாதிரி அளவில் இருக்குது, எந்த மாதிரி தசா புத்தி இருக்குது, எப்படி இருக்குது, இதெல்லாம் நல்லபடியாக கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க ஜாக்கிரதையாக கல்யாணம் பண்ணுங்க. இன்றைக்கி அவசரத்துக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு அவருக்கு சொத்து இருக்கு, அவர் ஒரு படம் நடித்தார்னா தனுஷுக்கு காசு வந்துடும், ஐஸ்வர்யாவுக்கு சொத்து இருக்குது, ஆனால் நமக்கெல்லாம் அவ்வளோலாம் இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணணும். அதே மாதிரி தான் சல்மான் கான்னு ஒருத்தர். இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு லெவல் லவ்னு பார்த்தோம்னா பாலிவுட் லெவலுக்கு போனாலும் அந்த சல்மான் கான்றவர் சங்கீதா பிஜ்லானின்னு அந்த காலத்தில் கல்யாணம் லவ் பண்ணார். வருஷத்துக்கு ஒருத்தரை மாத்துறாரு, அவரால் கூட இன்னும் கல்யாணம் பண்ண முடியல. புரியுதுங்களா? அதனால் இந்த காதல் அப்படிங்கிறது கல்யாணமாக ஒரு ஜாதகத்துக்கு கூட்டிகிட்டு போகுதுன்னா அது ரொம்ப 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 முக்கியம். அதை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா
இந்த ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பது எப்படி? என்னங்க? சாணக்கியர் சொல்றதா இதுவும். திருமணத்தை முடிவு செய்யும் பொழுது நோட் பண்ணிக்கோங்கன்னா மண்டையில் நோட் பண்ணிக்கோங்க. திருமணத்தை செய்யும் போது, அதாவது இங்க திருமணம் பண்ணவங்க இருக்கீங்க, இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு சொல்லுவீங்கல்ல, மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவசரத்தில் எடுக்கும் எந்த முடிவும் அவனுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக நாசமாக்கிவிடும். சமூகத்தில் அவனுக்கு நிகரான அந்தஸ்து உள்ள குடும்பத்தில் இருந்துதான் அவன் திருமணம் செய்ய வேண்டும். முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. வெளிப்படையான அழகில்லாமல் இருந்தும் ஒரு நல்ல பரம்பரை வழி வந்த பெண் என்றால் அவளை திருமணம் செய்து கொள்ள தயங்க கூடாது. சாருக்கு மட்டும்தான் புரிஞ்சிருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் லேட்டாக புரியுது போல. திரும்ப படிக்கிறேன். வெளிப்படையாக அழகில்லாமல் இருந்தும் ஒரு நல்ல பரம்பரை வழி வந்த பெண் என்றால் அவளை திருமணம் செய்து கொள்ள தயங்க கூடாது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த திருமணங்கிறது 7 ஜென்ம பந்தம்னு சொல்லுவாங்க. ரொம்ப குடும்பத்தை பார்த்து, அது எந்த குடும்பம்னு பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தான் இவர் சொல்றாரு. அதே நேரம் யோகிதை இல்லாத ஒரு குடும்பத்தில் இருந்து வரும் ஒரு பெண் எத்தனை அதிரூப சுந்தரியாக இருந்தாலும் அவளை மனைவியாக தேர்ந்தெடுக்க கூடாது அப்படின்னு சாணக்கியர் சொல்றார். அப்போ லவ் பண்றவங்க அடுத்தது கல்யாணத்துக்கு போறதுக்கு முன்னாடி ரொம்ப ஜாக்கிரதையா எல்லாரும் நோட் பண்ணி பொறுமையா திருமணங்களை செய்யணும் அப்படின்ற விஷயத்தை சொல்லிக்கிறேன். திரும்பவும் சொல்றேன், கல்யாணம் ஆனதும் கிரகங்கள் மாறிடுது. கிரகங்கள் அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருது. அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. இப்போ இந்த தலைப்பை கொடுத்தாங்க திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள், காதல் டு கல்யாணம்னு. அடுத்த மாத டாப்பிக்கை நான் இப்போவே சார்கிட்ட வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். கல்யாணம் டு கோர்ட்டு. ஆக்சுவலாக இதுலேயே இன்னும் 1 மணி நேரம் எடுத்து அதையும் முடிச்சிடலாம், இருந்தாலும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்காது. இப்போ நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ காதலிக்கிறவங்க கல்யாணத்துக்கு போகிறது, கல்யாணத்தில் ஒரு மாதம் ஜாலியாக இருக்கட்டும். அடுத்த மாதம் கல்யாணத்திலிருந்து கோர்ட்டுக்கு போன கதைங்களை பற்றி பேசலாம். அதுக்குண்டான ஜாதக அமைப்புகள் எல்லாம் பேசலாம். அதே மாதிரி நம்ம ஜிபி புக்ஸில் இப்போ நீங்கள் எல்லாம் இங்கே உட்காந்துருக்கீங்க. பொதுவாக எல்லாரும் எல்லாத்துக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனைகளுக்கு தீர்வு வரணும், அதுக்காக தானே வரோம். ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதோ ஒன்று கிடைக்கணும், ஏதோ நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா? இப்போ எனக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா மாதம் ஆனால் ஒரு நாள் இந்த 4வது சனிக்கிழமை எப்போ வரும், ஏதோ ஒரு சில விஷயங்களை பற்றி பேசிட்டு ஒரு சந்தோஷமாக ஒரு எனர்ஜி, ஒரு பூஸ்ட்டு. இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இப்போ இந்த வாரம் எங்கள் முத்துப்பாண்டியன் வரல, அவர் வந்திருந்தாருன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாரையும் உங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தோஷமாக 4 விஷயத்தை பற்றி பேசிட்டு ரொம்ப இது போகணும். இந்த நம்பர்ஸை மாற்றுறது, மெயினாக நம்ம சொல்கிறது நம்பர்ஸை மாற்றுறது, வண்டி நம்பரை வைக்கிறது, இதுதான் நம்ம மெயினாக கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் பண்ணுதுன்னு. இதை மீறி ஏதாவது உங்களுக்கு ஒன்று பண்ணணுன்னா அவர்கிட்ட ஃப்ளவர் மெடிசன் இருக்குது. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதெல்லாம் தெரியாது, எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கும் தெரிய வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் பல பிரச்சனை உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், புக்கு வாங்குற மாதிரி போங்க. அவர் ஒரு அநேகமாக 100 ரூபா 150 ரூபா இருக்கும், அவர் கையில் கொடுத்துட்டு எனக்கு ஏதோ ஒரு ஃப்ளவர் மெடிசனை கொடுன்னு கண்ணை மூடி அதுலேருந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. இந்த 1 மாதம் அதை மட்டும் கரெக்டாக ட்ராப் எப்படி கொடுக்கணும்னு கேளுங்க, சொல்லிடுவார். 1 மாதம் அமைதியாக உங்கள் வாழ்க்கை போகும். என்ன வந்த எல்லாருக்கும் சொல்கிறது தான், இந்த ஜிபி புக்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளவர் மெடிசனுங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்டு. அதை ஒன்று பயன்படுத்திக்கோங்க. என்னோட இதில் என்னோட குருநாதர் ஜாதகம் கற்றுக்க போகிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா நான் 20 இயர்ஸில் தான் ஜாதகம் கற்றுக்க ஆரம்பிக்கிறேன். அப்போது அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணின்னு இந்த நட்சத்திரத்துங்களை சொல்கிறதுக்கே எனக்கு கஷ்டம், ஞாபகம் இல்லை, மனப்பாடம்லாம் ஆகலை. அப்போ அவர் சொன்னார், இல்லைன்னு உனக்கு செவ்வாய், நான் மீன லக்னம், செவ்வாய் 8ல் மறைஞ்சிருக்காரு, அதனால உனக்கு ஞாபக சக்தி கம்மியாக இருக்குது, ஆனால் நீ ஜோசியம் சொல்ல வந்துடுவ, நீ பரவாயில்ல கற்றுக்கோன்னாரு. நானும் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா
கொஞ்ச நாள் ஆகி நானும் ஜோசியர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போர்டே வச்சது கிடையாது, இன்ன வரைக்கும் போர்டு வச்சதில்லை. இன்னொரு ஜோசியர் அப்படியே பழக்கத்தில் வரும்போது ஒரு அண்ணன் வந்தாங்க, ஏதாவது போர்டு தான் வச்சு பாறேன் அப்படின்னாங்க. நமக்கு எதுக்குன்னா போர்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி சொல்லி அப்படியே போகுது தானேன்னு. சரி நீ எப்படி வைக்க மாட்ட, ஏன்னா உனக்கு சூரியன் வந்து 6ல் மறைஞ்சிருக்காரு, சூரியன் குரு எனக்கு சேர்க்கை 6ல், ஆனால் ஆட்சியாக இருக்காரு. நீ போர்டு போட்டு தான் ஒருத்தன் உனக்கு வரணும்னு இல்லை, ஆட்டோமேட்டிக்காகவே உனக்கு வந்துடுவாங்க, அதனால் நீ அப்படியே விட்டுருன்ட்டாரு. சரின்னு சொல்லி அப்படியே விட்டு 20 வருஷம் ஸ்கொயர் தேசம் ஃபுல்லாக போர்டே போட்டதில்லை. இப்போ சூரிய தசை வந்துச்சு, நாமளும் என்னென்னவோ பண்ணி பார்த்தோம். அப்புறம் இல்லை நீ ஜோசியராக தான் உட்காரணும்னு நான் அப்புறம் இப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒருத்தர் போன வாரம் ஜாதகம் பார்க்க வந்தாங்க. வந்து நீங்கள் இப்போ போய் ஆன்லைன் அசோ டிவிலெல்லாம் பார்த்து பேசி நாங்கள் வேறு ஊரில் போன அப்புறம் அங்கே கேட்குறேன், உங்கள் ஊர்லேயே ஒரு ஜோசியர் இருக்காரு, நீங்கள் அவர்கிட்டயே போய் பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு. யார் அப்படின்னா அப்புறம் உங்களை சொன்னாங்க, ஒரு போர்டு கூட போடாமல் உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு. அதனால் சேலத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிடுறேன், இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் சேலத்தில் 4 ரோடில் ஜேவிஆர் கல்யாண மண்டபம்ன்ற இடத்துல என்னோடய வீடு. சேலம் பக்கத்தில் இருக்கவங்க அங்கே ஜாதகம் பார்க்க வர்றதுன்னா வாங்கன்னு. எனக்கு இப்போ சூரிய திசை வந்துருச்சு, நடந்துகிட்ருக்கு. அதில் முக்கியமாக குரு புத்தி வந்ததுனால அந்த சூரியன் குரு சொல்ல விடுறாங்க. அதனால் இதை உங்கள் முன்னாடி சொல்லிடுறேன். இது ஒன்று. அதே மாதிரிங்க வார்த்தைங்கிறது ரொம்ப முக்கியங்க, ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஹோட்டல் இரவு பஸ்ஸு கடை இருக்கும். நான் ஒரு பஸ்ஸு கடை, நமக்கு சாயங்காலம்னா ஒரு 2 டியூட்டி இருக்குது, அதில் ஒரு டியூட்டி இது. ஒரு பஸ்ஸு கடையில் நான் நின்றுட்டு இருக்கேன். அங்கே வந்து 2 லேடிஸ் வராங்க. அந்த பஸ்ஸு கடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் ஒரு சில சமயத்தில். அன்றைக்கி வந்து முடிஞ்சிடுச்சு. அவங்க 2 பேர் வந்தாங்க, கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரிச்சாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் உடனே அவங்க வந்து நான் என்ன சொன்னேன், மேடம் ஃபினிஷ்ட், எப்படி மேடம் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க அப்படியே ரொம்ப சோகமாக நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. உடனே என் கூட இருந்தவர் சொன்னார், அருண் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் கடைக்கார ஓனரை கூப்பிட்டு, சார் ஒரு நிமிஷம், இவங்க உங்களை தான் பார்க்க வந்திருக்காங்கன்னாரு. நான் உடனே இப்படி நிற்கிறேன், அவங்க 3 பேரும் பேசுகிறாங்க. என் பின்னாடி ஒருத்தர் இருந்தார். நான் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறேன், நல்லா பாருங்கள். அவங்க 2 பேரும் அவர்கிட்ட கேட்குறாங்க, சார் என்ன சார் ஆச்சு அப்படின்னு. இல்லைங்க, உங்கள் அப்பா மேலே எந்த தப்பும் இல்லை, அவர் கரெக்டாக தான் வந்தார். இந்த வந்த 3 பசங்க தான் பயங்கர ஏதோ கஞ்சா போதையில் வந்திருப்பாங்க போல். இந்த பக்கம் இருந்து வேகமாக வந்தாங்க, அந்த இடத்துல அடித்து உடனே உங்கள் அப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விழுந்துட்டார். நம்ம கடையிலேருந்து அந்த சத்தம் கேட்டதில்ல, இங்கேருந்து தான், அது நைட்டு 10:15 ரேஞ்சில் நடக்குது, எல்லாம் இருட்டு. நம்ம பையன் தான் கொண்டு போய் தண்ணி ஊற்றினா அந்த டைமில் ஊன்னு சொன்னதோட சரி. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியாது. அப்புறம் 2 நாள் கழித்து தான் இந்த மாதிரி இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு இந்த கான்வர்சேஷன் முடியுது. நல்லா பார்த்தேன், அப்படியே எனக்கு தலை சுற்றி போச்சு. நல்லா பாருங்க, அவங்க வந்து நிற்கும் போதே ஃபினிஷ்ட் வார்த்தையை விடலாமா? ஒரு வார்த்தை ஃபினிஷ்டுங்க. அதனால் எல்லாம் ரொம்ப அமைதியாகிங்க. உண்மையாலும் சொல்கிறேன், எனக்கு இப்போ ஒவ்வொரு வார்த்தையை சொல்லும் போதும் ஜாக்கிரதையாக சொல்லணும், நல்லதை தான் சொல்லணும். எனக்கு அந்த இடத்துல எப்படி இருந்திருக்கும் ஒரு சூழ்நிலை பாருங்கள். அதனால் எல்லாரும் நல்லதை பேசுங்க, நல்ல விஷயங்களை கற்றுக்கோங்க. அதனால் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குங்க. இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் இல்லை. இந்த ஜோதிட பிரபஞ்ச குழுவின் உங்களுக்கு எல்லாத்துக்கும் காதலில் ஆரம்பித்ததால் காதலில் ஒரே ஒரு சப்ஜெக்டை சொல்லிவிட்டு இதோட முடிச்சுக்கிறேன். இங்கே இருக்கிறதுல எத்தனை பேர் லவ் மேரேஜ் பண்ணவங்க இருக்கீங்க? இங்கே இருக்கிறதுல எத்தனை பேர் லவ் மேரேஜ்? சார் மட்டுமா? அப்புறம் சார் நீங்கள் இல்லையா? அங்கே ஒருத்தர். சரி சார், எல்லாம் ஒரே ஒரு விஷயம் இதோட முடிச்சுக்கலாம். அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு படம் அப்படின்னா அலைபாயுதே. முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஒவ்வொரு தடவையும் மீட்டிங்கில் 2 படம் பார்க்க சொல்லுவோம் இல்லையா? 2 படம் சொல்லிடலாம். ஒரு படம் அலைபாயுதே. அதாவது அலைபாயுதே படத்தில் மாதவன் அந்த ஹெட்செட்டை போட்டுட்டு, அப்போவே இருக்கும் தானேண்ணா, அன்றைக்கு ஹெட்செட்டை போட்டுட்டு தான், ஹெட்செட்டை போட்டுட்டு பைக்கை பிடிச்சிட்டு சீனு தேட்டரில் அப்படி வரும்போது அப்படியே தேட்டரே அதிர்ந்துச்சு அந்த மாதவனை பார்த்து. அப்போது
அந்த காலத்தில் வயசு பொண்ணுங்களாக இருந்தவங்க, நாங்கள் வயசு பசங்களாக இருந்தவங்க எல்லாம் அப்படி ரசித்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு பைக்கை பிடிச்சிக்கிட்டு அப்படி போனோம். இன்றைக்கி பைக்கை பிடிச்சிட்டு போகிறோம், நேராக போய் அடித்து தான் போகிறான். நேராக அவனால் ஓட்டிகிட்டு போக முடியறதில்ல. அப்படியே உக்காந்துட்டு போனாலும் அந்த பையனும் பொண்ணும் நாங்கள் இப்படி உக்காந்துட்டு போனோம். இப்போ உட்கார பொண்ணு இப்படி உட்காருது, பையன் இப்படி போகிறாங்க. என்ன இப்படி போகுது, எப்படியோ போகுது. சரி, இருந்தாலும் அலைப்பாய்தைக்கு வருவோம். இந்த அலைப்பாய்தையில் 2 பேரும் லவ் பண்ணுவாங்க. இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்லாம் இருக்கும். ஒரே ஒரு முத்தம் கொடுக்கறதுக்காக பீச்சில் ஷாலினி வெயிட் பண்ணுவாங்க. இவர் மாதவன் வெயிட் பண்ணி அந்த ஒரு இடத்துல போய் டக்குன்னு முத்தம் கொடுத்துட்டு உடனே ஓடுவார். ஆனால் 2 பேரும் கல்யாணம் பண்ணி கொடுத்தனம் வாழுவாங்க. வாழும்போது செப்டம்பர் மாதம் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு மொத்தத்தில் எல்லாம் பிரியை பற்றி தான் வரும். அதுக்கப்புறமா மொத்தமும் வராது. மொத்தமாக எல்லாம் போய் டைவர்ஸுக்கு போய் சண்டைக்கு போய் கடைசியில் ஆக்சிடெண்ட் ஆகி அந்த படம் சேரும்போது அப்பாடான்னு இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு படம் எடுத்தார் அதே மாதவனை வச்சு, கன்னத்தில் முத்தமிட்டாள்னு பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் என்ன சொல்கிறேன்னா, லவ்வராக இருக்கவங்க, ஹஸ்பண்டாக இருந்து ஒய்ஃப், அதாவது லவ்வராக இருந்து ஒய்ஃப் ஆனவங்க எல்லாரும் உங்கள் மனைவியை கன்னத்தில் முத்தமிட்டு மிகவும் அன்புடன் பார்த்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக ஆங்கில படங்களில் தான் கிளைமேக்ஸில் முத்த காட்சி வைப்பாங்க. இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் இந்த காதல் டு கல்யாணங்கிற இந்த டாப்பிக்கில் கிளைமேக்ஸில் முத்த காட்சியுடன் முடித்து அனைவரையும் இந்த பேச வாய்ப்பு கொடுத்த ஜோதிட பிரபஞ்சக்குழுவுக்கு எனது நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த தடவை நம்ம தமிழ் சினிமாலெல்லாம் எல்லாம் கோர்ட்டு போலீஸ் வரும். அந்த மாதிரி நம்ம கோர்ட்டு சீனை அடுத்த தடவை வச்சு காதல் டு கோர்ட்டுன்னு வச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட எல்லாத்தையும் பகிர்ந்ததுக்கு. என்னோடய ஃபோன் நம்பர் 9952328832. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். 9952328832. காதல் முதல் கல்யாணம் வரை தலைப்பே ரொம்ப சூப்பராக இருந்தது. மிக அருமையான ஒரு சொற்பொழிவு. இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், இளைஞர்கள் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு. லவ் ஈஸியாக பண்ணிடலாம், ஆனால் கல்யாணம் வரை கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம். அது என்னென்னா மெயின்டைன் பண்ணும். இப்போ கார் வாங்குறது ஈஸி, காரை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். அது மாதிரி லவ் பண்ணுறது ஈஸி, லவ்வை மெயின்டைன் பண்ணி அதை கல்யாணம் வரைக்கும் கொண்டு வர்றது அதை விட கஷ்டம். அடுத்த மாதம் வர தலைப்பு சொல்லிட்டாரு, கல்யாணம் முதல் கோர்ட்டு வரை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அடுத்த மாதம் தலைப்பை கொடுத்துடலாம். இந்த மாதம் கொடுத்த தலைப்புக்கு மிக அருமையான சொற்பொழிவு கொடுத்த சேலம் சகோதரர் அருண்ராம் ஐயா அவர்களுக்கு நம்முடைய பிரபஞ்ச குழுவின் நிர்வாகி நந்தகுமார் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்.